செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி டிசம்பர் 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சௌர்தசி திதி. இன்றைய சௌர்தசி திதி நாளை விடியற் காலை 4:02 வரை இருக்கிறது. அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 11:22 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். கண்டம் நாமிகம், பத்திரை கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது மரண யோகம், மூலமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு 11:22 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் பொதுவாக கேட்ட நட்சத்திரம் சுபகாரியங்களுக்கு ஆகாது. மேலும் தேய்பிரை சௌர்தசி திதியும் சுபகாரியங்களுக்கு ஆகாது. ஆகவே இன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் தொண்டரடி பொடி ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். 12 ஆழ்வார்கள் ஒருவர் தொண்டரடி பொடி ஆழ்வார். பொதுவாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மீது பாடியவர். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயிரத்தம் கொழுந்தை என்னும், இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும், அச்சுவை வருணம் வேண்டேன் அரங்கம்மா நகருளானே என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரங்களை பாடியவர். அவர் தொண்டரடி பாழ்வார். அவருடைய அவதார தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று அங்கே ஆழ்வார் ஆச்சார்கள் சன்னிதியில் இருக்கின்ற தொண்டரடி பொடி ஆழ்வாரை வணங்கிவிட்டு பெருமாளை வணங்கினால் அவர் பாடிய பாசுரங்களுடைய அதன் பலன்கள் நமக்கும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அடுத்து இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து நாளைய தினம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி டிசம்பர் 30/12/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று இரவு 3:56 வரை அமாவாசை திதி, அதன் பிறகு பிரதமை திதி. திங்கட்கிழமை இரவு 11:57 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், விருத்தி நாமயோகம், சதுஸ்பாதகரணம், அதன் பிறகு நாகவகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. மூலமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தி யோகம், பூராடம் திங்கட்கிழமை சேரும்போது மரண யோகம். ஆகிய திங்கட்கிழமையான நாளை தினம் இரவு 11:57 வரை சித்தி யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமை என்று சர்வ அமாவாசை. அதாவது திங்கட்கிழமை அமாவாசை சேர்வது மிகவும் சிறப்பானது. திங்கட்கிழமை அமாவாசை சென்றால் அதற்கு சோமாவதி அமாவாசை என்று கூறுவார்கள். திங்கட்கிழமை என்று அமாவாசை அன்று அரச மரத்தை நாம் வலம் வர வேண்டும். அதுவும் முக்கியமாக 108 முறை அரச மரத்தை வலம் வந்தால் மும்மூர்த்திகளை வலம் வந்து அந்த நல்ல பலன்கள் கிடைத்து நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இன்றைய தினத்தில் திங்கட்கிழமை என்று சுபஹோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுபஹோரை, அல்லது பகல் 12 மணி முதல் 2 மணி வரை சுபஹோரை, அல்லது மாலை 6 மணிக்கு சுபஹோரை. இந்த நேரத்தில் நீங்கள் அரச மரத்தை சுற்றுவது மிகவும் சிறப்பானது. அரச மரத்தை சுற்றும் போது ஒரு தட்டிலே 108 புஷ்பங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை அரச மரத்தை சுற்றிய பிறகும் ஒரு புஷ்பத்தை அரச மரத்திற்கு போட வேண்டும். அதன் பிறகு 108 முறை சுத்தின பிறகு அதன் பிறகு 3 முறை அவரை தண்ட பிரணவம், அதாவது விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது நம் நினைத்த காரியங்கள் கைகூடும். நீங்கள் சுற்றும் போது அரச மரத்தை சுற்றும் போது உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு எந்த ஸ்லோகங்கள் தெரிகிறதோ அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். பொதுவாக நம்முடைய லட்சுமி கடாட்சம் வேண்டும் என்றால் நம்முடைய பஞ்சாங்கத்திலேயே லட்சுமி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது, அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். அல்லது காரிய சித்தி ஆக வேண்டும் என்றோ, மேலும் நம்முடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றோ நீங்கள் விரும்பினால், கோர்ட் முதலிய காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் சுதர்சன மாலா மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து அதை சுற்றும் போது அதை நீங்கள் சொல்லலாம். அல்லது நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும், பஞ்சமுக ஆஞ்சனுடைய ஸ்தோத்திரத்தை நாம் சொல்லி அதை சுற்றலாம். அதன் பிறகு நம்முடைய மிருத்து பயம், யம பயம் போக வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய மிருத்துஞ்சய ஸ்தோத்திரத்தை சொல்லி நாம் சுற்றலாம். அவ்வாறு நாம் எந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி
அந்த அரச மரத்தை சுற்றுகிறோமோ அதனுடைய நல்ல பலன்கள் உடனடியாக நமக்கு கிடைக்கும். முக்கியமாக திருமணமாகாத தம்பதியர்கள், திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக திருமணத்திற்கு வேண்டிய சுயம்பரா பார்வதி ஸ்தோத்திர மந்திரத்தையோ அல்லது உங்களுடைய அபிமான தெய்வத்தோட ஸ்தோத்திரையோ சொல்லி நீங்கள் அந்த அரச மரத்தை சுற்றினால் விரைவில் திருமணம் கைகூடும். பலருக்கும் இந்த மாதிரி அரச மரத்தை சுற்றி 48 நாளிலே சுபகாரியங்கள் நிகழ்ந்து இருக்கிறது அல்லது அதற்கான அடையாளங்கள் தெரிந்திருக்கிறது. ஆகவே அவசியம் இந்த நாளை பயன்படுத்த வேண்டும். திங்கட்கிழமையும் அமாவாசையும் எப்பொழுதும் அடிக்கடி சேராது, வருடத்திற்கு 2 அல்லது 3 அல்லது ஒரு முறையும் தான் சேரும். அதன்படி வருகின்ற திங்கட்கிழமை அமாவாசை சோமாவதி அமாவாசை, அதற்கு பிரதட்சிண அமாவாசை என்று கூறுவார்கள். அதாவது மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபாய, அக்ர சிவாயச்ச என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். அதாவது அன்றைய தினத்திலே அமாவாசையும் திங்கட்கிழமையும் கூடிய நாளிலே அரச மரத்திலே மூலம் என்று சொல்லக்கூடிய வேர் பகுதியிலே பிரம்மாவும் நடுப்பகுதியிலே விஷ்ணுவும் கிளைகளில் சிவனும் இருப்பதாக ஐதீகம். ஆகவே அன்றைய தினம் நீங்கள் அரச மரத்தை சுற்றினால் மும்மூர்த்திகளை வலம் வந்த அந்த நல்ல பலன்கள் கிடைத்து நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அமாவாசை, திங்கட்கிழமை அமாவாசை மிக உத்தமமான தினம். திருநெடுந்தாண்டகம் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திருநெடுந்தாண்டகம் என்பது எல்லா பெருமாள் கோயில்களும் அன்றைய தினம் திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய உற்சவத்தை தொடங்குவார்கள். பொதுவாக எந்த உற்சவத்தை தொடங்க வேண்டும் என்றாலும் திருநெடுந்தாண்டகத்தை படித்துவிட்டு தொடங்கினால் அந்த உற்சவம் சிறப்பாக நடக்கும் என்று ஐதீகமாக இருப்பதனால் எல்லா பெருமாள் கோயில்களிலும் திங்கட்கிழமை அமாவாசை என்று திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய பாசுரங்கள், அதாவது திருமங்கையாழ்வார் பாடிய பாசுரங்களை அன்றைய தினம் பாராயணம் செய்வார்கள். அன்றைய தினம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி, ஆஞ்சநேயர் அவதாரம் செய்த தினம். மார்கழி அமாவாசை என்று ஆஞ்சநேயர் அவதாரம் செய்தார் என்று தமிழகத்திலே அந்த புழக்கத்திலே இருக்கிறது. அதன்படி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாட்டுவது, அபிஷேகங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் விருத்தி அடையும். அன்றைய தினம் கமலா ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கமலா ஜெயந்தி என்றால் எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதே போலவே அம்பாளுக்கு 10 வடிவங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வடிவம் தான் கமலா வடிவம். அன்றைய தினம் கமலா ஜெயந்தி. அன்றைய தினம் பராசக்தி கோயிலுக்கு சென்று அல்லது அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபாடு செய்வது மிக உத்தமமானது. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் பரசுராமரை வழிபாடு செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் சுக்கர தோஷங்கள், உங்கள் ஜாதத்தில் சுக்கர தோஷங்கள் இருந்தால் விலகும். ஆகவே சுக்கர தோஷங்கள் விலகுவதற்காக அன்றைய தினத்திலே கமலா ஜெயந்தி அன்று, திங்கட்கிழமை என்று, அமாவாசை என்று அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளையோ பராசக்தியோ வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பிண்டபித்திரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு யஜ்யத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பிண்டபித்திரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யஜ்யத்தை செய்தால் திலோகங்கள் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி டிசம்பர் 31/12/2024 செவ்வாய்க்கிழமை என்று பிரதம திதி. அன்றைய பிரதம திதி இரவு 3:22 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இரவு 12:03 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். துருவம் நாமிகம், கிம்ஸ்துகரணம், நேத்திரம், ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் பூராடம் சேரும் போது சித்தியோகம், செவ்வாய்க்கிழமை உத்திராடம் சேரும் போது பிரபல அரிஷ்டயோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு 12:03 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்று வருகிறது. அன்றைய தினம் புஷ்ய சுத்தம். தெலுங்கு மாதத்திலே புஷ்ய மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். அன்றைய தினத்திலே உங்களுக்கு இஷ்ட தேவதைகளுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் பெருமாள் கோயில்களே பகல் 10 உற்சவம். அன்றைய தினம் முதற்கொண்டு 10 நாட்களுக்கு பகல் 10 உற்சவம். பொதுவாக ஏகாதசியை நடுவாக வைத்து ஏகாதசிக்கு முன்பாக 10 நாள் பகல் 10, ஏகாதசிக்கு பின்பு 10 நாட்கள் ரா 10 என்று உற்சவங்களை பெருமாள் கோயிலில் கொண்டாடுவார்கள். அதன்படி பகல் 10 உற்சவம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் திரு அத்தியன உற்சவம் ஆரம்பம் என்று போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்து முதற்கொண்டு தினசரி 100 பாசுரங்களை பெருமாள் முன்பாக தமிழ் பாசுரங்களை பாடுவார்கள். அடுத்து புதன்கிழமை என்று குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி ஜனவரி 1/1/2025 புதன்கிழமை. அன்றைய தினம் ஆங்கில வருடப்பிறப்பு. இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று தனியாக நான் ஆங்கில வருடப்பிறப்பு பலன்களை போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புதன்கிழமை என்ற துதிய திதி இரவு 2:24 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது.
புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:46 வரை உத்திராடம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வியாகாத நாம யுகம், பாலவக்கரணம், அதன் பிறகு கௌளவக்கரணம், நேத்திரம் ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திருவோணமும் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம் சித்தியோகமா இருக்கிறது. ஆகவே புதன்கிழமை நாள் முழுதாக அமிர்த யோகம் சித்தியோகமா இருக்கிறது. அன்றைய தினம் சுப நாள். சுபகாரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு ஏற்ற தினம். சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு, நாமகரணம், குழந்தைகளுக்கு பெயர் சுற்றுலா என்று சொல்லி வளைகாப்பு செய்வதற்கு, அன்னப்பிராசனம் என்று சொல்லுங்க முதலாக குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்கு, முதலாக ருதுவான பெண்களுக்கு மங்கள நீராட்டுவதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் புதன்கிழமை மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஒரு சுப நாள். அன்றைய தினம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் 3ஆம் பிறையை மாலை நேரத்திலே தரிசனம் செய்ய வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்திலே மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை நாம் தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஆங்கில வருடப்பிறப்பு. அன்றைய தினம் ஒரு நல்ல நாளில் தான் ஆங்கில வருடப்பிறப்பு ஆரம்பிக்கிறது. ஆகவே எல்லோரும் சுபிட்சமாக இருக்க இறைவனை நாம் வேண்டுவோம். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி ஜனவரி 2/1/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இன்று திருத்தியை திதி. இரவு 1:09 வரை திருத்தியை திதி, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். இரவு 11:10 வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம், ஹர்ஷன் நாமிகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் அவிட்டமும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சுப நாள். அன்றைய தினம் கூட எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அதாவது ருது சாந்தி செய்வதற்கு, குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்வதற்கு, அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதல் குழந்தைகளை சோறுட்டுவதற்கு, அடுத்து நாமகரணம் செய்வதற்கு, வளைகாப்பு, சீமந்தம் போன்ற காரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்காக விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் முக்கியமாக திருவோணம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்து ஹயகிரீவரை வணங்குவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஹயகிரீவர் வணங்கினால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில் செய்வர்களை கூட நல்ல புத்திசாலித்தனத்துடன் தொழில் செய்து நன்றாக சம்பாதிப்பார்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி ஜனவரி 3/1/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இரவு 11:40 வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 10:22 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம், வஜ்ரம் நாமயுகம், வணிசேகரணம், நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டம் சதயம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சதுர்த்தி, மாத சதுர்த்தி. மாதம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினம் விநாயகரை வணங்குவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு, நவகர ஹோமங்கள் செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுப நாள். அன்றைய தினம் கூட வெள்ளிக்கிழமை கூட எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு, குழந்தைகளுக்கு பெயர் சுற்றுலா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு, அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதலாக குழந்தைகளுக்கு சோறு ஓட்டுவதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. முதலாக பெண்கள் ருதுவாகும் போது ருது சாந்தி செய்வதற்கு, மங்கள நீராட்டுதல் நடத்துவதற்கும் அன்றைய தினம் ஏற்றதனமாக இருக்கிறது. மேலும் மார்கழி மாதமாக இருந்தாலும் இது வளர்ப்பையாக இருப்பதனால் பெண் பார்த்தல், வரன் பார்த்தல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி ஜனவரி 4/1/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை இரவு 10:01 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு ஷஷ்டி திதி. அன்றைய தினம் சதய நட்சத்திரம் இரவு 9:22 வரை சதய நட்சத்திரம், அதன் பிறகு பூரட்டாத நட்சத்திரம், சித்தி நாமிகம், பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் சனிக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூரட்டாதையும் சனிக்கிழமை சேரும்போது மரண யோகம். ஆக சனிக்கிழமை என்று இரவு 9:23 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் தனுர்மகா வியதிபாதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். தனுர் மாசம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வருகின்ற வெதிபாதம் என்பது சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும், முன்னோர்கள் விட்டு சென்ற கடமைகளை செய்வதற்கும், முன்னோர்களுக்கான பணிவிடைகள் செய்வதற்கும், அதன் பிறகு இறந்தவர்களுக்காக அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் வெதிபாத சிராத்தங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. வழக்கம் போல் அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசம் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி அக்ர சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்தாரண சோத்திரம், பஞ்சாத சூத்திரம், லட்சுமி அஷ்டதசநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட இருக்கிறது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மேஷ ராசி,
ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை இரவு 1:57 முதல் டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:29 வரை சந்திராஷ்டகம். ஆக டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை அவர்களுக்கு சந்திராஷ்டகம் இருக்கிறது. அடுத்து ரிஷபத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:29 முதல் ஜனவரி 1 புதன்கிழமை காலை 6:01 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 30 திங்கட்கிழமை, டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 1 புதன்கிழமை காலை 6:01 முதல் ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை பகல் 10:47 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 1 புதன்கிழமை, ஜனவரி 2 வியாழக்கிழமை 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கடகத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை பகல் 10:47 முதல் ஜனவரி 5 பகல் 2:35 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 4 சனிக்கிழமை, ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது எச்சரிக்கையாக செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரமான காரியங்களை குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இவ்வாறாக இந்த வாரத்தை அவரது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.